வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அதிபர் இன்று இந்தியா வருகை. குடியரசுத் தலைவர் பிரணாப்புடன் சந்திப்பு. தில்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு. விவசாயிகளுக்கு கெஜ்ரிவால் புதிய அறிவிப்பு. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்டப்படும். மு.க. ஸ்டாலின் பேச்சு. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 4 தேர்வுகள் தொடக்கம். 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதுகின்றனர். இந்தியா வரும் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன இன்று மாலை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசவிருக்கிறார். தில்லியில் நடைபெறும் புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன இன்று இந்தியா வருகிறார். அவருக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசுகிறார். அப்போது மீனவர் பிரச்சினை மற்றும் இருநாட்டு உறவுகள் உள்பட பல்வேறு விவகாரங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிகிறது. தில்லியில் சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளதால் வைக்கோல்களை தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். வைக்கோலை எரிக்காத விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று கெஜ்ரிவால் கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் காற்றில் ஏற்பட்டுள்ள மாசு காரணமாக பல்வேறு பிரச்சினைகளை மக்கள் சந்தித்தாக வேண்டியுள்ளது. போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படுவதோடு சுவாசம் தொடர்பான நோய்களும் அதிகரிக்கும் ஆபத்து உருவாகியுள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பள்ளிகள் அனைத்துக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை மக்கள் அனைவரும் மாசிலிருந்து தப்பிப்பதற்காக முகமூடி அணிந்தவாறு சாலைகளில் நடமாடுவதை காண முடிகிறது. கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஒரு வாரமாக காற்று மாசு அங்கு அதிகரித்து வருகிறது. தீபாவளிக்கு பின்னர் காற்று மாசு பெருமளவில் அதிகரித்துள்ளதால் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை ஆராய்வதற்காக அமைச்சரவை கூட்டத்துக்கு முதல்வர் கெஜ்ரிவால் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த நெற்கதிர், கோதுமை பயிர்களின் சுள்ளிகளை எரிப்பதால் காற்று மாசு அதிகரிப்பதாக தெரிவித்தார். பயிர்க்கழிவுகள் மற்றும் வைக்கோல்களை எரிப்பதை தவிர்க்கும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். जो हमने थोड़ी सी प्रिलिमिनरी स्टडी करवाई थी, तो वो जो क्रॉप बर्निंग हो रही है आसपास के स्टेट्स में, जो फसल जलाई जा रही है, वो उसकी जो स्टबल है और ये धुआं बाहर नहीं निकल रहा, ट्रैप हो गया ये दिल्ली के अंदर, क्योंकि किसान के पास अभी कोई चारा नहीं है जिसकी वजह से वो फसल जला रहा है. उनको इंसेंटिव देना पड़ेगा किसी न किसी तरह का. தில்லியில் காற்று மாசடைவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திரளானோர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். காற்று மாசடைவதால் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் தில்லி மக்கள் பல பகுதிகளிலும் தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் அரசியல் கட்சிகள் விரோத மனப்பான்மையை கைவிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். We have some school children here who would like to address you. I'm going to start with who is speaking from RE school. தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் 3 தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என்று தெரிவித்தார். தொண்டர்கள் பலத்தால் திமுக கம்பீரமாக தொடர்ந்து இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஒரு 3 இடைத்தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். அதேபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலத்தையும் சேர்த்து 4 தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். ஆக அந்த 4 தேர்தல்களில் நிச்சயமாக நான் உறுதியோடு சொல்லுகிறேன், ஒரு நல்ல பாடத்தை ஆளுகிற ஆட்சிக்கு வழங்கக்கூடிய வகையில் அந்த தேர்தல் முடிவு வரப்போகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 4ஆம் நிலை அரசு பணிகளுக்கான தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று நடத்துகிறது. 5451 காலி இடங்களுக்கான தேர்வை 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் மொத்தம் 5200 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக குரூப் 4 தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இதில் சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இதற்காக சென்னை முழுவதும் சுமார் 350க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் இந்த முறை புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுத வருபவர்கள் கால்குலேட்டர், செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வானது காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்விற்காக இந்த தேர்வில் தேர்வு எழுதுபவர்கள் முறைகேடான சம்பவங்களில் நடைபெறாமல் இருப்பதற்காக சிறப்பு பறக்கும் படையினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத வரேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் ஈஸியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஈஸியாக வந்தால் நல்லாயிருக்கும். நான் டைப்பிஸ்ட்டாக வரணுன்றதுக்காக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு யூபிஎஸ்சி தான் மெயின் எய்மு. ஸோ இது ஒரு பேசிக் அதோட ப்ராக்டிஸாக இருக்கும்னு தான் எழுத வந்திருக்கேன். எல்லாமே 10th தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேலும் அதாவது 5451 காலி பணியிடங்களுக்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. அதிலும் சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு எழுத்து உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்காக இந்த தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக திருவல்லிக்கேணி தேர்வு மையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் எஸ் விக்னேஷ். மனைவியையும் உறவுகளையும் மதித்து வாழ வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட இணைச் செயலர் ஜார்ஜ் இல்ல திருமண விழா தாம்பரத்தை அடுத்த கூடுவாஞ்சேரியில் நடைபெற்றது. இதில் டாக்டர் பாரிவேந்தர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அப்போது பேசிய அவர், மனைவியை மதித்து வாழ்ந்தால் குடும்பத்தில் வளம் பெருகும் என்று குறிப்பிட்டார். மேலும் குடும்ப உறவுகளை நம்பி வாழ்ந்தால் வாழ்வில் அனைத்து வளமும் பெறலாம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். மனைவியை மதித்து வாழ்க. மனைவியை மதித்து வாழ்க. எந்த ஒரு குடும்பம் மனைவியை மதிக்கவில்லையோ, பாராட்டவில்லையோ, போற்றவில்லையோ, அந்த குடும்பம் சரிபடாது. தம்பி மனமாக நினைத்து கொள்ள வேண்டும். நீ மனைவியை மதித்தால் ஊரை மதிப்பதாக அர்த்தம். மனைவியை மதித்தால் பெற்றோரை போற்றுவதாக அர்த்தம். ஆகவே மனைவியை மதித்து வாழ்க, நன் மக்களை பெற்று வாழ்க. எப்பொழுது மனைவி மதிக்கிறார்களோ அந்த நேரத்தில் நல்ல மக்கள் பிறப்பார்கள். குடும்பத்தை நம்புங்கள், சொந்த பந்தங்களை நம்புங்கள், உற்றார் உறவினரை நம்புங்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு திருமண வீட்டார் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருமண விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலர் பி ஜெயசீலன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் டி.பி. கணேசன், காஞ்சி தெற்கு மாவட்ட ஐஜேகே தலைவர் முத்தமிழ் செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 2500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்திலிருந்து வரும் காவிரி நீரின் அளவு மிகவும் குறைவாக உள்ளதாலும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பாசனத்துக்கு குறைவான தண்ணீர் தேவைப்படுவதாலும் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து பாசனத்துக்காக தற்போது வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் மட்டும் திறந்துவிடப்படுகிறது. அணைக்கு வினாடிக்கு 708 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணை நீர்மட்டம் 43.21 அடியாகவும் நீரிருப்பு 13.8 டிஎம்சியாகவும் உள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பு குறையும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 380 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. குறைந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 200 கன அடியாக உள்ளது. இதன் காரணமாக விவசாயத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறையும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரிக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்புக்கும் இடையே ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தேர்தலின் வெற்றியை மக்கள் அளிக்கும் வாக்குகள் மட்டுமே தீர்மானிப்பதில்லை. அதிபர் தேர்தலின் நடைமுறை என்ன? தேர்தல் வெற்றி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? அமெரிக்க அதிபர் தேர்தலில் எலக்ட்ரல் காலேஜ் எனப்படும் தேர்வாளர்கள் அவையின் பங்களிப்பு என்ன? அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைமுறை பற்றி அமெரிக்காவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் பழனிவேல் கோமதி நாயகம் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. மாறாக
எலக்ட்ரல் காலேஜ் எனப்படும் தேர்வாளர்கள் அவை என்னும் செயல்முறை மூலமாகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த எலக்ட்ரல் காலேஜ் எனப்படும் தேர்வாளரனை அவை 3 அடுக்குகள் கொண்டது. முதலாவதாக எலக்டாஸ் அல்லது தேர்வாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. இரண்டாவதாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வாளர்கள் ஒன்று கூடி அதிபர் மற்றும் துணைவர் வேட்பாளர்களை தேர்வு செய்ய வாக்களிப்பது. மூன்றாவதாக இந்த தேர்வாளர்களின் வாக்குகள் யுஎஸ் காங்கிரஸ் சபையில் எண்ணப்பட்டு புதிய அதிபரும் துணை அதிபரும் அறிவிக்கப்படுவது. இந்த தேர்வாளர்கள் எனப்படுபவர்கள் யார்? ஒவ்வொரு அதிபர் வேட்பாளர்களின் சார்பில் அவர்கள் சார்ந்த கட்சியின் மாநில தலைமை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்களை வேட்பாளராக அறிவிப்பார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அம்மாநிலத்திலிருந்து யுஎஸ் காங்கிரஸ் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையே இந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கும். தேர்தல் நாளன்று மக்கள் யார் அதிபராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களின் சார்பாக நிற்கும் இந்த வேட்பாளர்களையே தேர்ந்தெடுப்பார்கள். சில மாநிலங்களில் மக்கள் வாக்குச்சீட்டில் இல்லாத ஒருவருக்கும் வாக்களிக்கலாம். இதை பொதுவாக எதிர்ப்பு ஓட்டு என்று கூறுவார்கள். அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் இப்படி எதிர்ப்பு வாக்குகள் வாங்கிய ஒரு குறிப்பிட்ட நபர் மிக்கி மவுஸ். டிசம்பர் மாதம் இப்படி வெற்றி பெற்ற தேர்வாளர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வெற்றி பெற்ற தேர்வாளர்கள் அம்மாநில தலைநகரில் கூடி அதிபர் மற்றும் துணை அதிபருக்காக யார் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாக்களிப்பார்கள். ஜனவரி மாதம் துணை அதிபர் முன்னிலையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மற்றும் செனட் சேர்ந்த உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த வாக்குகள் எண்ணப்படும். அதில் 270 அல்லது அதற்கு அதிகமான வாக்குகளை பெற்ற அதிபர் வேட்பாளர் அதிபராகவும், 270 அல்லது அதற்கு அதிகமான வாக்குகளை பெற்ற துணை அதிபர் வேட்பாளர் துணை அதிபர் எனவும் அறிவிக்கப்படுவார்கள். இவ்வாறு அந்த 270 வாக்குகளை எந்த ஒரு அதிபர் வேட்பாளரும் பெறாத பட்சத்தில் காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூடி அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள். இதை போன்று செனட் உறுப்பினர்கள் கூடி துணை அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தேர்தல் நடைமுறையில் சில விந்தையான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். 4 முறை பெரும்பான்மையான மக்களின் வாக்குகளை பெற்ற அதிபர் வேட்பாளரானவர் இந்த 270 எனப்படும் தேர்வாளரின் வாக்கை பெற முடியாமல் போய் தோல்வியை தழுவியுள்ளார்கள். சமீபத்தில் 2000 வருடத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான அல் கோர் அமெரிக்க பெரும்பான்மையான மக்களின் வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த தேர்வாளர்களின் வாக்குகளின் பெரும்பான்மையானவை, அதாவது 271 ஜார்ஜ் புஷ் சென்றதால் அவர் அதிபராக அறிவிக்கப்பட்டார். இடைத்தேர்தல் கண்காணிப்பு தேர்தல் ஆணையம் தீவிரம். மதுரையில் அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பறிமுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் பாரப்பத்தி அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 7,86,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் அங்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட அவனியாபுரத்தை அடுத்த பாரப்பத்தி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 7,86,000 ரூபாயை தேர்தல் அலுவலர்கள் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இம்மாவட்டத்தில் இதுவரை 1,33,20,000 மதிப்புள்ள பொருட்களும் 84,75,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் தொழிலதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் உள்பட 4 வரை ஒரு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
திருப்பூரில் தொழிலதிபர் ஆறுமுகம் என்பவர் பணம் கேட்டு கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புடைய காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், உதவி ஆய்வாளர் சரவணன், தலைமை காவலர் தர்மேந்திரன் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த சுதீர்குமார் ஆகியோர் திருப்பூர் 2வது நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்திய நீதிபதி பழனி நால்வரையும் ஒருநாள் காவலில் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணைக்காக அவர்களை அழைத்து சென்றனர். காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் சுதீர்குமார் ஆகியோர் கோயம்புத்தூர் மற்றும் அவினாசியில் கார் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி அருகே உள்ள வண்ணார்பேட்டையில் குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் சீரான குடிநீர் கிடைப்பதில்லை என மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக அலுவலர்கள் வாக்குறுதி அளித்ததை அடுத்து மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வண்ணார்பேட்டையில் இவ்வளோ தூரம் டேங்க் 4 டேங்க் கட்டியிருக்காங்கன்னு பேர் வழியா ஒரு மக்களுக்கு ஒரு குடம் தண்ணி கூட இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கோம். 6 மாசமா தண்ணி வரல. வர தண்ணியிலையுமே சாக்கடை கலந்து வருது. அதுக்காக வேண்டி நாங்கள் பொதுக்கூட்டம் கூடி வார்டு ஆபீஸ் வாசல்ல எல்லாரும் மறியல் பண்ணிட்டு இருக்கோம். கடலூரில் உள்ள சிப்காட்டில் தனியாருக்கு சொந்தமான மீன் எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். செம்பங்குப்பம், நெச்சிக்காடு உள்ளிட்ட 30 கிராம மக்களின் தொடர் போராட்டங்களை அடுத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நிறுவனத்தை மூட உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்தை ஆய்வு செய்த மின்சார வாரியம் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை நேற்று துண்டித்து சீல் வைத்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அப்பகுதி மக்கள் தனியார் தொழிற்சாலைக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தற்காலிகமானதாக இல்லாமல் நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் அருகே வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்லும் நஞ்சராயன் குளத்தில் அதிகரித்து வரும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே கூலிப்பாளையம் பகுதியில் 440 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நஞ்சராயன் குளத்திற்கு ஐரோப்பா மற்றும் சைபீரியா பகுதிகளிலிருந்து கூழைக்கடா, பட்டைத்தலை வாத்துகள் உள்ளிட்ட பறவைகள் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். இந்த நிலையில் குளத்தில் ஆகாய தாமரைகள் அதிக அளவில் வளரத் தொடங்கியுள்ளன. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதோடு நீருக்கடியில் வளரும் நுண்ணுயிர்களையும் அவை அளிப்பதால் சுற்றுச்சூழல் கெடுகிறது. பறவைகளுக்கு உணவாகும் பூஞ்சை மற்றும் சிறு மீன்களையும் ஆகாய தாமரைகள் வளர விடாமல் செய்வதால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குளத்தில் காணப்படும் ஆகாய தாமரைகள் முழுவதையும் அழித்து சுற்றுச்சூழலை காக்க வேண்டுமென ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 440 ஏக்கர் கொண்ட குளம் இது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆகாய தாமரை பரவ ஆரம்பிச்சிருக்குது. நாள் பட கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 10 நாளுக்குள்ளேயே ஏன்னா இது சீடு இல்லாதனால காற்றுலேயே பரவக்கூடிய ஒரு இனமானது இது இந்த ஆகாய தாமரைன்றது. உள்நாட்டு பறவைகள் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கில் இங்கே தங்கி இருந்து செல்லுது. குளிர்கால வலசை வரும் பறவைகள் எல்லாமே. ஸோ இந்த ஆகாய தாமரை வளர்ச்சினால் கரையோரங்கள் எல்லாமே இந்த வேடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பறவைகள், சாண்ட் பைபர்ஸ் எதுவுமே உணவு தேடலுக்கு வழி இல்லாமல் போயிடுது. சூரிய ஒளி உட்போகாமல் போகிறதுனால நுண்ணுயிர்கள் ஃபுல்லாக அழிஞ்சிரு. பறவைகளினுடைய வலசை வரக்கூடிய பாதை இது, வலசை வரக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த வலசை வரக்கூடிய இதுவும் மாறி போயிரு எதிர்காலத்தில். இது இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுக்கலைன்னா. இந்திய எலும்பு மற்றும் முட நீக்கியல் சங்கம் சார்பில் நாடு முழுவதும் எலும்பு மூட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள 1374 ஏழை எளிய மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் இந்திய எலும்பு மற்றும் முட நீக்கியல் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராஜா ரவிவர்மா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2012ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதியை தேசிய எலும்பு மூட்டு நாளாக இந்திய எலும்பு மற்றும் முட நீக்கியல் சங்கம் சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் 5ஆம் ஆண்டையொட்டி நாடு முழுவதும் எலும்பு மூட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு முற்றிலும் இலவச அறுவை சிகிச்சை செய்ய முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். இதன்படி 24 மாநிலங்களில் எலும்பு மூட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த 1374 நோயாளிகளுக்கு எலும்பு மற்றும் முட நீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இதனை அமெரிக்காவில் உள்ள உலக சாதனை மையம் அங்கீகரித்துள்ளது. வைத்தியம் செய்து கொள்ள முடியாத ஏழை எளிய மக்களை நாடி அவர்களுக்காக இலவச அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து
அதன்படி கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமாக 24 மாநிலங்களில் 900 எங்கள் சங்க உறுப்பினர்கள் மருத்துவ நிபுணர்கள் 1374 அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்து முடித்தோம். தேசிய அளவில் நடந்த ஒரு நிகழ்வு என்றனாலும் இதை ஒரு உலக சாதனையாக நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதன்படி உலக ரெக்கார்ட் மையம் இதை அங்கீகரித்துள்ளது. டென்னிஸ் தரவரிசை பட்டியல் முன்னேறுவது சவாலாக இருக்கும் என ஆன்டி முறை கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலி நாட்டின் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது குறித்த பொது வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. இத்தாலியில் அவ்வப்போது ஏற்பட்டு வரும் அரசியல் மாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்வது பற்றி மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பிரதமர் மேட்டியோ ரென்சி அறிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளான இளைஞர்கள் பிரதமரின் வீட்டை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசினர். ஆர்ப்பாட்டக்காரர்களும் பதிலுக்கு காவல்துறையினர் மீது கற்களையும் பாட்டில்களையும் வீசியதால் பதட்டம் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டி அடித்ததை அடுத்து அந்த இடமே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிப் போட்டியில் பிரிட்டன் வீரர் ஆன்டி முரே கனடாவை சேர்ந்த 5ஆம் நிலை வீரரான மிலோஸ் ராவ்னிக்கை சந்திக்கின்றார். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் மரின் சிலிக்கிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறியதால் அவர் டென்னிஸ் போட்டியின் முதலிடத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மற்றொரு ஆட்டத்தில் உலகின் 2ஆம் நிலை வீரரான பிரிட்டனின் ஆன்டி முரே செக் குடியரசின் தாமஸ் பெர்டிச்சை எதிர்கொண்டார். அதில் 7-6, 7-5 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். நாளை நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் பிரிட்டன் வீரர் ஆன்டி முரே கனடாவை சேர்ந்த 5ஆம் நிலை வீரரான மிலோஸ் ராவ்னிக்கை சந்திக்கின்றார். இப்போட்டியில் அவர் வெற்றி பெற்றால் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் முதல் நிலை வீரர் என்ற பெருமையை பெறுவதோடு செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சின் சாதனையை முறியடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த போட்டி சவாலாக இருக்கும் என ஆன்டி முரே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ISL கால்பந்து போட்டியின் 31வது லீக் ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றது. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் நேற்று இரவு இந்தியன் சூப்பர் லீக்கின் 31வது போட்டி நடைபெற்றது. இதில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியும் மும்பை அணியும் பல பரீட்சையில் ஈடுபட்டன. முதல் பாதியின் 45வது நிமிடத்தில் மும்பை அணி வீரர் ஜாக்கி சந்த் சிங் கோல் அடித்தார். இரண்டாவது பாதி ஆட்டம் தொடங்கிய சில வினாடிகளில் இரு அணியினரும் இடையே மோதல் ஏற்பட்டது. நடுவர்கள் தலையிட்டு இரு அணி வீரர்களையும் அமைதிப்படுத்தினர். கைகலப்பில் ஈடுபட்ட 3 வீரர்களுக்கு மஞ்சள் அட்டை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து பின்பாதி ஆட்டத்தில் 2 அணியை சேர்ந்த வீரர்களும் மிகுந்த வேகத்துடன் விளையாடினர். இருப்பினும் கோல் எதுவும் போட முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் மும்பை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை வீழ்த்தி 4வது வெற்றியை எட்டியதுடன் புள்ளி பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறியது. Chetri with a challenge, wins the ball cleanly this time. Deepa getting back, look at him doing the right thing.
big boost for Mumbai to have him fit again. புனேவில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் 32வது லீக் ஆட்டத்தில் புனே அணியும் கொல்கத்தா அணியும் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை அதிபர் இன்று இந்தியா வருகை, குடியரசுத் தலைவர் பிரணாப்புடன் சந்திப்பு. தில்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு, விவசாயிகளுக்கு கெஜ்ரிவால் புதிய அறிவிப்பு. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்டப்படும், மு.க. ஸ்டாலின் பேச்சு. TNPSC நடத்தும் குரூப் 4 தேர்வுகள் தொடக்கம், 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதுகின்றனர். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.